Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics unit 2க்கு உள்ள யூனிட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 9. இதிலிருந்து ஜிபி ஸ்டார்ட் ஆகுது அந்த யூனிட் எக்ஸசைஸில். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகேயா? குட். கொஸ்டினை முதல்ல நல்லா ரீட் பண்ணு, புக் எடுத்து வச்சுக்க. நான் கொஸ்டினை வந்து பேஸ்ட் பண்ணல. ஓகேயா? ரைட், குட். ஃபஸ்ட்டு 9th சம். வாட் இஸ் கிவன்? ஜிபி ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு. which the second term is அப்படின்னு கொடுத்துருக்கு. T2 கொடுத்துருக்கு. செகண்ட் டைம் கொடுத்துருக்கு. T2 எவ்வளோ கொடுத்துருக்குன்னா √6 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து டேர்ம் கொடுத்துருக்கு. T6 கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? 9√6ன்னு கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஜிபி கேட்குறான். ஜிபி என்ன அப்படின்னு கேட்குறான். சரிங்களா சொல்கிறது? ரைட். இந்த மாதிரி ஜிபிக்கு உள்ள ஃபார்முலா என்னென்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு nth term of GP AR power n minus 1 அப்படின்னு சொல்லணும். இதுதான் nth term of GP. இதை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ ஆறுன்றது காமன் ரேஷியோ அப்படின்றது பொது விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பெருக்கு விகிதம் சொன்னாலும் சரி. பட் அதாவது இது ஆறுன்றது எதில் வரும் அப்படின்னா ஜிபியில் வரும். 8th சம்மோட ஏபி சம்மு முடிஞ்சிருச்சு. அந்த இதில் உள்ளதில் ஏபி அதுக்கு முன்னாடி உள்ள அல்காரிதம்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேயா? யூக்ளிட் அல்காரிதம் அது ஏபி சம்முக்கெலாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 9th இந்த யூனிட் எக்ஸசைஸில் ஜிபி ஆரம்பிக்குது. ஓகே, இதிலிருந்து ஏ கண்டுபிடிச்சி ஆறு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் முடிஞ்சிடும். அப்போ T2 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n minus 1 2 minus 1 ஈக்குவல் டு √6. அப்போ ஏ ஆர் ஈக்குவல் டு √6 முடிஞ்சிருச்சு. இங்கே வா. T6 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் 6 minus 1 5 ஈக்குவல் டு 9√6 டைரெக்டாக போட்டேன். இது ரெண்டுன்னு வச்சுக்கோ. ஓகேயா? இது வந்து ஒன்றுன்னு நேம் பண்ணு. இந்த மாதிரி ஜிபி கணக்கில் எலிமினேஷன் பண்ணணும். அது சாரி, ஏபி கணக்கில் எலிமினேஷன் பண்ணணும். ஜிபி கணக்கில் டிவைட் பண்ணிட வேண்டியதான். 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஏஆர் பவர் 5 ஈக்குவல் டு 9√6 டிவைடட் பை ஏஆர். இங்கே என்ன வரும்? √6 அடிச்சிட்டோம். √6 ஏஏ அடித்தாச்சு. ஆருக்கு அடிச்சிட்டான். அப்போ ஆர் பவர் எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்துக்க. 4 டைம்ஸ் வருது. ஆர் எத்தனை டைம்ஸ் வருது? ஆர் வந்து 4 டைம்ஸ் வருது. இல்லையே, இதில் சம் டிஃப்ரெண்ட் ஏதோ ஒன்று இருக்கே. என்ன இருக்குது? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணு. செகண்ட் டேர்ம் இஸ் தானே கொடுத்துருக்கு. ரைட்டு. அதே மாதிரி இது ஆர் பவர் 5 தானே. ரைட். இப்போ ஆர் பவர் 4 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன வரும்? ஆர் பவர் 4 அப்படின்னு எடுத்தோம்னா ரைட்டா? ரைட். ஆர் பவர் 4 அப்படின்னு எடுக்கிறோம். ஆர் பவர் 4 அப்படின்னா என்ன வருது? 9 வருது. அப்போ எப்படி இதை பிரிக்கிறது அப்படின்றது யோசிக்கணும். சரிங்களா சொல்கிறது? 4 ஆர் ஸ்கொயர்னு போட்டோம்னா ஒரு ரூட் விழுகும். ஆர் ஸ்கொயர் பாதி எடுத்துட்டோம், இல்லை பாதி எடுத்துட்டோம்னா 3 வந்துடும். அகெயின் ஒரு ஆர் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √3ன்னு வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதான்னு சொல்கிறது? ஒரு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுனால ஒரு ரூட் வந்துச்சுன்னா 3 வந்துடும். அடுத்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுனால அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு √3 போட்டேன். ஓகேயா? ரைட். இப்போ ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் √3 எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டில் போடுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோம் அப்படின்னா நல்லா கவனித்து பொறுமையாக செஞ்சுக்கோம். டைமிங் எடுக்க கொஞ்சம் இதாக இருக்கும். ரைட். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏஆர் ஈக்குவல் டு √6ன்னு இருக்குது. ஏ இன்ட்டு √3 ஈக்குவல் டு √6ன்னு இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு √6 பை என்ன இருக்குது? √3ன்னு இருக்குது. சரிங்களா சொல்கிறது? மேலே உள்ளதை வந்து √2 இன்ட்டு √3ன்னு பிரிக்கலாம். பை √3 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? √2ன்னு வந்துடும். அப்போ ஏக்கு ஆன்சரு என்ன கிடைக்கிது? √2 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேயா? ரைட். பார்த்துக்கோ. ஏ கிடைக்கிற ஆன்சர் வந்து √2 அப்படின்னு கிடைக்கிது. சரி. அப்போ ஜிபி கேட்டிருந்தான். அவன் என்ன கேட்டிருந்தான்? ஜிபி கேட்டிருந்தான். அப்போ ஜிபி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஏ. சரியா சொல்கிறது? ஏ ஏஆர் ஸ்கொயர் அப் டு அப்படின்னு வரும். அப்போ ஏன்றது என்ன? √2 இன்ட்டு √6 சாரி √3 தானே. பார்த்து பொறுமையாக. அடுத்து என்ன வரும்டா தம்பி? கமா √2 இன்ட்டு √3 ஹோல் ஸ்கொயர் அப் டு
அப்போ √2 கமா √6 சரியா, பார்த்து நிதானமா. √6 கமா இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 3√2ன்னு வரும். என்ன வரும்? 3√2 அப்படின்னு வரும். பார்த்து 3√2 அப்படின்னு வரும். அப்டுன்னு வரும். இது வந்து ஒன் கேஸ் அப்படின்ற என்ன கேஸுக்கு உள்ளது? +√3க்கு உள்ளது. சரிங்களா சொல்கிறது? +√3க்கு உள்ளது. இதே மாதிரி சிமிலர்லி இது வந்து R வந்து +√3க்கு எடுத்துருங்க இல்லை இது. அப்போ இது கேஸ் 1 அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இது ஒரு ஆன்சர் ஆயிரும். பட்டு கேஸ் 2ன்னு இதை கேஸ் 1 வச்சுக்கோ. A = √2 R = √3 அப்படின்னு எழுதி கேஸ் 1 அப்படின்னு வேணால் எழுதிக்கிங்க. இது நிலை 1 அப்படின்ட்டு அர்த்தம். ரைட். அப்போ இந்த இடத்துல வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோ. ரைட். அப்போ அது கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது அப்படியே மைனஸ் வச்சு கொண்டு வர போகிறோம். கேஸ் 2க்கு வந்து ஆருக்கு வந்து மைனஸ் கொடுக்கணும். ஏக்கு வந்து √2 தான். ஆருக்கு என்ன கொடுக்குறோம்? ஆருக்கு வந்து -√3ன்னு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? ஏ வந்து √2 தான், ஏ வந்து √2 தான், ஆர் வந்து -√3. நெக்ஸ்ட்டு √2 -√3 ஹோல் ஸ்கொயர் அப் டு. அப்போ இதில் என்ன வந்துடும்? √2 -√6 கமா ப்ளஸ் ஆயிரும், அடிபட்டு போயிடும், 3√2 அப்படின்னு வந்துடும். 3√2 அப்படின்னு வந்துடும். சரியா? புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. ஏக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆருக்கு ஆன்சர் எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோ. சரியா சொல்கிறது? ஆமாம், அவசரப்பட்டுறக்கூடாது. அதுக்காண்டி சொல்கிறேன். இதில் வந்து ஆருக்கு வந்து 2 ஆன்சர் கிடைச்ச மாதிரி ஏக்குமே 2 ஆன்சர் கிடைக்குது. ஏன்னா ஆருக்கு வந்து பாசிட்டிவ் போட்டிருக்கேன். அப்போ ஆருக்கு நெகட்டிவ் போட்டோம்னா அதுக்கு ஏக்கு என்ன வந்துடும்? நெகட்டிவ் வரும்ல. அப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்ச மாதிரி அது ரெண்டும் கண்டுபிடி. இல்லைனா நான் ஒரு ஆறு மாற்றிருக்கேன் அப்படின்னா இங்கே மாறும்ல கணக்கு. என்ன மாறும் அப்படின்னா, இஃப் R = -√3னா தென் A = -√2ன்னு வரும். A = என்னது? -√2 அப்படின்னு வரும். சரியா சொல்கிறது? அப்போ இதை எடுத்து கேஸ் 2ல் போட்டோம்னா சேஞ்சஸ் ஆகும்ல. இந்த இடத்துல போட்டோம்னா சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. -√2 ரைட்டு. இது ஆர், இது ஆர். ஆர் மாதிரி தெரியுதா? பார்த்துக்கோ. R = சரி. அப்போ இது மைனஸ் வந்துடும், இதுக்கும் மைனஸ் வந்துடும், இதுக்கும் மைனஸ் வந்துடும். அப்போ இதில் மைனஸ் வந்துடும், இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இதுக்கு என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். ஓகேயா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. பார்த்துக்கோ. ஏன்னா இங்கே வந்து நான் ஆருக்கு 2 வேல்யூ இருக்கிறதுனால ஏக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஓகேயா? குட். பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக படி. இதை விட பொறுமையாக எப்படின்னு எனக்கு தெரியல. நிதானமாக படிக்கணும். சரிங்களா சொல்கிறது? என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கோம் அப்படின்றதான் இங்கே நம்மளுடைய கான்செப்டே. nth டேர்ம் கொடுத்துட்டு 2 nth டேர்ம் கொடுத்துருக்கான். 2 டேர்ம், செகண்ட் டேர்மு 6th டேர்ம் கொடுத்துட்டு ஜிபி கேட்டிருக்கான். அப்போ ஏ வேணும், ஆர் வேணும். அவ்வளோதான் கான்செப்ட். அது ஏபியில் இதே மாதிரி கொஸ்டின் இருந்தால் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி செய்யணும். இது ஜிபின்றனால டிவைட் பண்ணி செய்யணும் ஈக்குவேஷன் அப்படின்றத நான் வச்சுக்க. இதெல்லாம் 5 மார்க் கணக்குடா தம்பி ராஜா, பார்த்துக்குங்க. தேங்க்யூ.